தூதுவளை தூதுவளை இலைகளை ரசம் அல்லது துவையலாக சமைத்து உண்பது நுரையீரல் பாதையில் உள்ள அடைப்புகளை நீக்கி சுவாச பாதையை பலப்படுத்தும். வாழைத்தண்டு வாழைத்தண்டின் சாற்றை அருந்துவது அல்லது அதை உணவில் சேர்த்துக்கொள்வது சிறுநீரக கற்கள் உருவாகாமல் தடுக்கவும் சிறுநீரக வெளியேற்றத்தை மேம்படுத்தவும் உதவும். சிறுபீளை சிறுநீரகம் தொடர்பான கோளாறுகள் மற்றும் சிறுநீர் எரிச்சலுக்கு சிறுபீளை செடியின் இலையை கஷாயம் வைத்து குடிப்பது நிவாரணம் தரும். இரவு தூங்கும் முன் உள்ளங்கால்களில் பசும் நெய்யை தடவி மசாஜ் செய்வது கண் எரிச்சலை குறைத்து கண் பார்வைத்திறனை பாதுகாக்க உதவும். கேரட் மற்றும் பொன்னாங்கண்ணி கேரட் மற்றும் பொன்னாங்கண்ணி கீரையை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொள்வது கண்களின் ஆரோக்கியத்திற்கு ஆக சிறந்ததாக கருதப்படுகிறது. தலைமுடி உதிர்வுக்கு கரிசலாங்கண்ணி கீரையை தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி தலைக்கு தடவி வர முடி உதிர்வு குறையும். பசி எடுக்காதவர்களுக்கு ஓமத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று கூறுகிறேன். ஓமத்தை வறுத்து பொடியாக்கி அதை சிறிதளவு தேனுடன் கலந்து சாப்பிடுவது பசியை தூண்டும். அஸ்வகந்தா என்னும் மூலிகையை பாலில் கலந்து உட்கொள்வது மனச்சோர்வு மற்றும் நரம்பு தளர்ச்சியை போக்க உதவும். மருத்துவ ஆலோசனை அவசியம். வல்லாரைக்கீரையை சமைத்து சாப்பிடுவது அல்லது அதன் லேகியத்தை உட்கொள்வது நினைவாற்றலை மேம்படுத்தி மற்றும் மன அழுத்தத்தையும் குறைக்கும். உடல் சூடு நீங்க இளநீர் கடுமையான உஷ்ணத்தின் போது இளநீர் அல்லது நுங்கு சாப்பிடுவது உடலை உடனடியாக குளிர்ச்சியாக்கும். தோல் பளபளப்பிற்கு கடலை மாவுடன் மஞ்சள் பால் சேர்த்து குழைத்து முகத்தில் பூசி குளிப்பது சரும பொலிவை கூட்டும். பல் வலிக்கு கிராம்பு பல் வலிக்கும்போது ஒரு கிராம்பை வாயில் போட்டு கடிப்பது அல்லது அதன் எண்ணெயை தடவுவது உடனடி நிவாரணம். புதினா சாறு சில சமயங்களில் மயக்கம் அல்லது குமட்டல் உணர்வு ஏற்பட்டால் புதினா இலைகளை நசுக்கி அதன் சாற்றை சிறிதளவு அருந்துவது அல்லது மோரில் கலந்து குடிப்பது உடனடி நிவாரணம் தரும். ஆமணக்கு எண்ணெய் கால் வெடிப்பு இரவு தூங்குவதற்கு முன் பாதங்களை நன்றாக சுத்தம் செய்து ஆமணக்கு எண்ணெயை தடவி வருவதால் கால் வெடிப்புகள் விரைவில் ஆறும். வெள்ளரி விதை கோடை காலங்களில் வெள்ளரி விதையை சாப்பிடுவது அல்லது அதன் சாற்றை அருந்துவது உடலின் நீர் சத்தை பாதுகாத்து உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்த உதவும். சின்ன வெங்காயம் தலைமுடி வளர்ச்சி சின்ன வெங்காயத்தின் சாற்றை எடுத்து தலையில் உள்ள மயிர்கால்களில் தடவி மசாஜ் செய்வது தலைமுடி உதிர்வை குறைத்து வளர்ச்சியை தூண்டும்.